ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நாட்டுக்கோழி கறி கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாட்டுக்கோழிங்கிறனால உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 துண்டு போல் பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை வெடிச்சோன்னே நைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்தாலும் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ 4 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். நாட்டுக்கோழி கறிங்கிறனால ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வரும். அதனால மஞ்சத்தூள் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்தோன்னே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறியில் உள்ள தண்ணி நல்லா வற்றி சுருண்டு வரணும். பாருங்க, இப்போ கறியில் உள்ள தண்ணி நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் கறி வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2-3 விசில் விட்டு கறி நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு அப்புறமா உங்களுக்கு டேஸ்ட் தேவைப்பட்டால் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுவுமே ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டா நாட்டுக்கோழி கறி கிரேவி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.